கேரளாவில் ஸ்கூட்டரில் அமர்ந்திருந்த சிறுமி ஆக்சிலேட்டரில் தெரியாமல் கை வைத்ததால் துணிக்கடைக்குள் ஸ்கூட்டர் பாய்ந்து விபத்திற்குள்ளானது. முதலில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்திற்குட்பட்ட ஹரிப்பாடு பகுதியில் அமைந்துள்ள துணிக்கடையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பம் துணி வாங்குவதற்காக சென்றது. அவர்கள் ஸ்கூட்டரில் சென்றிருந்த நிலையில் கணவனும் மனைவியும் சிறுவயது மகளும் அந்த ஸ்கூட்டரில் சென்றிருந்தார்கள். சிறுவயது மகள் ஸ்கூட்டரின் முன்பகுதியில் அமர்ந்திருக்க கணவன் ஓட்டி சென்றார். மனைவி கடைக்கு முன்பு சென்ற போது ஸ்கூட்டரிலிருந்து இறங்கி கடைக்குள் படியேறி கொண்டிருந்தார். அந்த நேரம் கணவன் அந்த ஸ்கூட்டரில் அமர்ந்திருந்தார். முன்பாக அமர்ந்திருந்த அந்த சிறுவயது மகள் திடீரென ஆக்சிலேட்டர் கையெழுத்ததாக தெரிகிறது. இதனால் ஸ்கூட்டர் அதிவேகமாக கடைக்குள் புகுந்தது. இதற்கிடையே மனைவி படியேறி கொண்டிருந்த போது அவரையும் சேர்த்து இழுத்துக் கொண்டு ஸ்கூட்டர் பாய்ந்து கடைக்குள் உள்ளே சென்றது. உள்ளே அந்த ஓலப்படியை ஒட்டி அதிக அளவிலான துணி மூட்டைகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் இந்த அதிவேகமாக சென்ற ஸ்கூட்டர் அந்த மூடைக்கு மோதி 3 பேருமாக கவிழ்ந்தார்கள். இதில் உடனடியாக அங்கு நின்று கொண்டிருந்த ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் இந்த 3 பேரையும் மீட்ட நிலையில் மனைவிக்கு மட்டும் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.